நீட் யூஜி 2026 கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா? அப்பனா ஆகஸ்ட் 15, 17, 19 அண்ட் 25 இந்த டேட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்சிசி ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஷெட்யூல அஃபிஷியலா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. பட் டேட்ஸ் மட்டும் இந்த இடத்துல சொன்னா போதாது. ஆகஸ்ட் 15ல என்ன பண்ணணும்? 17ல சாய்ஸ் லாக்கிங்னா என்ன? 18ல நம்ம ஏதாவது பண்ணணுமா? 19ல ரிசல்ட் வந்த உடனே என்ன பண்ணணும்? ஆகஸ்ட் 20 to 25 ரிப்போர்ட்டிங்னா காலேஜுக்கு நம்ம ஃபிசிக்கலாக போகணுமா? ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய இருக்கும். அதை இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் ஆகும். ஹாய் ஆல், வெல்கம் டு சயின்ஸ் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்டையர் ரவுண்ட் 1 ப்ராசஸை சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி அதாவது எம்சிசி 13th ஆகஸ்ட் 13/8/2026 அன்னைக்கு அஃபீஷியலாக ரிவைஸ்டு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் டு கேண்டிடேட்ஸ் தட் த ஷெட்யூல் ஃபார் த ரவுண்ட் 1 யூஜி கவுன்சிலிங் 2026 have been revised. Candidates are advised to follow the following schedule for registration and choice filling for the round 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. You can visit this website for the updates அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So this is the schedule for the online counseling. So NEET UG counseling covering the 50% all India quota and 100% deemed university, Central University, AIMS, JIPMER and other institution mentioned in the MCC schedule for MBBS, BDS and BSc nursing counseling. So now நம்ம வந்து டேட் பை டேட்டா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க டேட்ஸ் ஒரு டேபிளர் ஃபார்மில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4th August you have the verification of tentative seat matrix by the participating institute. ஸோ வந்து அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் நடக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் அப்படின்ற விஷயம், ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் நடக்கும், ரிசல்ட்டு, அப்புறம் வந்து ரிப்போர்ட்டிங் ஆர் ஜாயினிங், வெரிஃபிகேஷன் ஆஃப் த ஜாயின்ட் கேண்டிடேட்ஸ் டேட்டா பை த இன்ஸ்டியூட் 26 ஆகஸ்ட் நடக்கும். ஸோ இதை நம்ம இன்னும் டேட் பை டேட்டா இன்னும் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீட் யூஜி 2026 ரவுண்ட் 1 சீட் வந்து அலாட் ஆகிருக்கு. நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? ஸோ என்னென்ன டேட் வந்து இம்பார்ட்டன்ட், நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்ம சைட்லேருந்து? ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா 4th August சீட் மேட்ரிக்ஸ் வெரிஃபிகேஷன். ஸோ திஸ் இஸ் அ ரிவைஸ்டு ஷெட்யூல் ஆஸ் பர் எம்சிசி தான் இது. இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்றத தான் இது வந்து சொல்லுது. ஸோ 4th August அன்னைக்கு சீட் மேட்ரிக்ஸ் வெரிஃபிகேஷன். இதில் வந்து பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட்ஸ் வெரிஃபை டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த 4th August அன்னைக்கு வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வேண்டிய ப்ராசஸ் கிடையாது. மெடிக்கல் காலேஜ் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எம்சிசி கவுன்சிலிங்க்கு ஆஃபர் பண்ணுற சீட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்டிகுலர் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ்க்கு எவ்வளோ சீட்ஸ் அவைலபிள், விச் கேட்டகரியில் எவ்வளோ சீட்ஸ், இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் நடக்கும். விச் கோட்டாக்கு சீட்ஸ் அவைலபிள், இந்த சீட் இன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணுற ஸ்டேஜ் தான் இது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்? ஸ்டூடெண்ட்ஸ் செக் த அவைலபிள் சீட்ஸ் அண்ட் த காலேஜ் டீட்டெயில்ஸ் இன் திஸ் டேட் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து டைரக்ட் ஆக்ஷன் கிடையாது ஆகஸ்ட் 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. பட் சீட் மேட்ரிக்ஸ் அவைலபிள் ஆனதுக்கு அப்புறமா விச் காலேஜ் அண்ட் சீட்ஸ் ஆர் அவைலபிள்னு செக் பண்ணுங்கள். பிகாஸ் அதை பேஸ் பண்ணி தான் லேட்டர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபீஸு, பாண்ட் கண்டிஷனு, காலேஜ் டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுங்கள். எம்சிசி இட்செல்ஃப் வந்து இதை அட்வைஸ் பண்ணுறாங்க கேண்டிடேட்ஸ்க்கு டு வெரிஃபை த காலேஜ் ஃபீ. மெயினாக எவ்வளோ ஃபீஸ் போட்டிருக்காங்க, பாண்ட் இன்ஃபர்மேஷனு பிஃபோர் ஃபைலிங் த சாய்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5 to 15. ஸோ திஸ் இஸ் அ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர் பேமெண்ட் இந்த டேட்டில். ஸோ நெக்ஸ்ட் கவுன்சிலிங்கில் என்டர் ஆகிறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஸ்டெப் இது ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இட் ஹேஸ் ஸ்டார்டட் ஆன் 5th August. ரிவைஸ் டெட்லைன் இந்த இடத்துல 15th. இட் க்ளோசஸ் ஆன் 15th August 2 PM. ஸோ இதில் ரிவைஸ் டெட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா 15th August 2026 2 PM. ஸோ 2 PMக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகும். ரிமெம்பர் 2 PM நாட் மிட் நைட். ஓகே, ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி
யூஸ் பண்ணணும். ஸோ ஓடிபி அண்ட் கம்யூனிகேஷன் ரிசீவ் பண்ண அந்த மொபைல் ஆர் இமெயில் ஆக்சஸ் தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் கொடுங்க. என்டிஏ அப்ளிகேஷனில் கொடுத்த டீட்டெயில்ஸோட கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் மேட்ச் ஆகணும். ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது கவுன்சிலிங் ஃபீ அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் பேமெண்ட் இருக்கும். ஓகே, யூ ஹாவ் டு சேவ் த ரெசிப்ட் ஆர் த கன்ஃபர்மேஷன். ஸோ அது ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வந்து பேமெண்ட் டெட்லைனும் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் அவைலபிள் டில் 15th August 5 PM. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இட் க்ளோசஸ் அட் 2 PM பேமெண்ட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் ஃபெசிலிட்டிக்கு வந்து 5 PM வரைக்கும் டைம் இருக்குது 15th Augustக்கு. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் 2 PM வரைக்கும், பேமெண்ட் 5 PM வரைக்கும். MCC புல்லட்டின் படி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் இன்க்ளூட்ஸ் அ நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் அது ரீஃபண்டபிள். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் தான் கேண்டிடேட் ஃபர்தர் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு எலிஜிபிள் ஆவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணும், இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். பேமெண்ட் சக்ஸஸ் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் பேஜ் ஆர் பேமெண்ட் ரிசீவ் சேவ் பண்ணுங்கள். லாஸ்ட் 10 minutes வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. சர்வர் இஷ்யூ ஆர் பேமெண்ட் ஃபெயிலியர் வந்தால் அன்னெசரி ப்ராப்ளம் உங்களுக்கு தான். நெக்ஸ்ட்டு 6th to 17th August இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங். அப்படின்னா என்ன, 6th Augustல ஸ்டார்ட் ஆகி 17th August 6 PM வரைக்கும் இது வந்து அவைலபிளாக இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, சப்போஸ் 50 மெடிக்கல் காலேஜஸ் அவைலபிள்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இன்ட்ரெஸ்டான காலேஜஸை செலக்ட் பண்ணி ப்ரெஃபரன்ஸ் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபில் த காலேஜ் சாய்ஸஸ், அரேஞ்ச் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் கேர்ஃபுல்லி. இப்போ நான் சாய்ஸ் 1, ஸோ சாய்ஸ் 1 வந்து எய்ம்ஸ் ஏ வச்சுருக்கேன். சாய்ஸ் 2 ஒரு காலேஜ் பி வச்சுருக்கேன். சாய்ஸ் 3 காலேஜ் சி வச்சுருக்கேன். அண்ட் சாய்ஸ் 4 காலேஜ் டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஆர்டர் யூ அரேஞ்ச் மேட்டர்ஸ். என்ன ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க. சாய்ஸ் 1 கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ஆப்ஷனாக நீங்கள் கொடுக்கணும். சாய்ஸ் 2 வந்து உங்களோட அடுத்த ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும். ஸோ உங்களோட சாய்ஸ் உங்களுக்கு வேணுன்றத சாய்ஸ் 1ல் வைங்க. ஸோ ரேண்டமாக காலேஜஸை ஆட் பண்ணக்கூடாது. இந்த காலேஜ் எனக்கு அலாட் ஆனால் நான் ஜாயின் பண்ணுவேனா அப்படின்னு ஒரு வாட்டி யோசிச்சு தான் நீங்கள் சாய்ஸ் ஆட் பண்ணணும். MCC என்ன சொல்லுது அப்படின்னா, candidates can fill as many as choices as they wish, but they should be arranged in the candidate's actual preference order. Saved choices can be modified before they are locked. ஸோ நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் தான் உங்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு ரஃப் ஒர்க் மாதிரி நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை, ஒரு காலேஜ் நேம், கோர்ஸு, ஃபீஸு, லொக்கேஷனு, பாண்ட் கண்டிஷனு, ஹாஸ்டலு, ப்ரீவியஸ் கட் ஆஃப் எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் டிசைட் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் கவுன்சிலிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 17th Augustல சாய்ஸ் லாக்கிங். இது ஒரு அனதர் இம்பார்ட்டண்ட் டேர்ம் ஆக்சுவலாக. ஸோ சாய்ஸ் லாக்கிங் இட் வில் பி அவைலபிள் ஃப்ரம் 17th August from 10 AM to 6 PM. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் சேம் கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங்கில் எனக்கு இந்த காலேஜ் வேணும்னு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. சாய்ஸ் லாக்கிங்னா எஸ் திஸ் இஸ் மை ஃபைனல் ப்ரெஃபரன்ஸ் ஆர்டர்னு லாக் பண்ணுறீங்க. ஸோ ஃபைனல் ரிவ்யூ ஆஃப் சாய்ஸஸ், யூ சேவ் த ஃபைனல் சாய்ஸ் லிஸ்ட் ஹியர். ஸோ எஸ் இதுதான் என்னோட ஃபைனல் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் அப்படின்னு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறீங்க இந்த டேட்டில். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு டூனா, லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் லிஸ்ட்டை ஒன்ஸ் ட்வைஸ் இல்லை 3 வாட்டி கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஆக்சுவலி காலேஜ் ஏ தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கா, இப்போ காலேஜ் பியை நம்ம போட்டுறோமா ஃபஸ்ட் சாய்ஸில் அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சீட் அலாட்மெண்ட்டில் அது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஆர்டர்
கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஸோ எம்சிசி இந்த இடத்துல கிளியராக சொல்கிறது என்னென்னா, ஒன்ஸ் சாய்ஸ் ஆர் லாக் தே நாட் பி மாடிஃபைட் ஈவன் பை எம்சிசி. ஸோ எம்சிசி இருக்கு இல்லையா, அதுவே நினச்சாலும் நீங்கள் லாக் பண்ண சாய்ஸை மாற்ற முடியாது அவங்களால. ஸோ இஃப் அ கேண்டிடேட் சேவ்ஸ் சாய்ஸஸ் பட் நாட் மேனுவலி லாக்ஸ் தெம், த சேவ்டு சாய்ஸஸ் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி லாக்டு. ஸோ நீங்கள் சேவ் பண்ணலனாலும் ஒரு ரஃபாக நீங்கள் போட்டு வச்சிருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணி வச்சுக்கோ, லாக் பண்ணி ஆஸ் பர் த ஷெட்யூல். ஸோ சேஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணுங்கள், அடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள், அடுத்து லாக் பண்ணுங்கள், அடுத்து சேவ் ஆர் பிரிண்ட் த சப்மிட்டட் சாய்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 18th ஆகஸ்ட். ஸோ ப்ராசஸிங் ஆஃப் த சீட் அலாட்மெண்ட். இந்த டேட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்? பேசிக்காக ஒன்றுமே பண்ண தேவையில்ல, நத்திங். திஸ் இஸ் த எம்சிசி ப்ராசஸிங் டேட். ஸோ நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணியாச்சு, இப்போ எம்சிசி ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. எம்சிசி வில் ப்ராசஸ் சீட் அலாட்மெண்ட் பேஸ்ட் ஆன் த கேண்டிடேட்ஸ் மெரிட் அண்ட் சப்மிட்டட் ப்ரெஃபரன்சஸ். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டில் 20 காலேஜஸ் போட்டிருக்கீங்க. சிஸ்டம் உங்கள் மெரிட் அண்ட் அவைலபிள் ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி உங்கள் எலிஜிபிள் ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சீட்டை அலாட் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ எம்சிசி ப்ராசஸ் த அலாட்மெண்ட். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ஆக்ஷன் தேவை கிடையாது, ஜஸ்ட் யூ வெயிட் ஃபார் த ரிசல்ட். ஸ்டூடெண்ட் வந்து ஆகஸ்ட் 18 சாய்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது, நியூ காலேஜ் ஆட் பண்ணவும் முடியாது. சிம்பிளி யூ ஜஸ்ட் வெயிட் ஃபார் த ரிசல்ட். ஆகஸ்ட் 19 பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1 ரிசல்ட். ஸோ நெக்ஸ்ட் பிக் டே இது அப்படின்னு சொல்லலாம், 19th ஆகஸ்ட்டு. ஸோ சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும். ரிசல்ட் வந்த உடனே எம்சிசி போர்ட்டலில் லாகின் பண்ணி அலாட்மெண்ட் செக் பண்ணுங்கள். ஸோ சீட் அலாட்டட் ஆன அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணுங்கள். எம்சிசி ஸ்பெசிஃபிக்கலி வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க கேண்டிடேட்ஸ்க்கு டு டவுன்லோட் தேர் அலாட்மெண்ட் லெட்டர். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். யூ டவுன்லோட் த அலாட்மெண்ட் லெட்டர் ஃப்ரம் த எம்சிசி வெப்சைட். ஸோ ரிசல்ட்டில் சீட் கிடைக்கலனா என்ன பண்ணுறது? சப்போஸ் ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆகலைன்னா பேனிக் ஆக வேண்டாம். இஃப் யூ ஆர் ரெஜிஸ்டர்ட் இன் ரவுண்ட் 1 பட் நோ சீட் வாஸ் அலாட்டட் அப்படின்னா எம்சிசி சேஸ் யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் த ரவுண்ட் 2 வித்தவுட் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ சப்ஜெக்ட் டு த கவுன்சிலிங் ரூல்ஸ். ஸோ இப்போ வர்றது தான் இந்த டிசிஷன் மேக்கிங். ஸோ இது மூணு இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக நீங்கள் வந்து டிசைட் பண்ண போகிறீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சீட் அலாட் ஆச்சுன்னா ப்ராடாக 3 டிசிஷன் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஃப்ரீஸ், ஃப்ளோட், ரவுண்ட் 1 ஃப்ரீ எக்ஸிட் பண்ணலாம். இதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா வாட் யூ ஹாவ் டு டூனா ஃப்ரீஸ். ஸோ இது வந்து ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆனவங்களுக்கு மட்டும்தான். ஸோ சீட் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா யூ கேன் ஃப்ரீஸ். ஸோ சப்போஸ் எனக்கு ரவுண்ட் 1ல் ஒரு மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னா, சூப்பர், இந்த காலேஜ் எனக்கு ரொம்ப ஓகே, எனக்கு வந்து ஃபர்தர் வெரிஃபிகேஷனே தேவையில்ல, ரவுண்ட் 2ல் பெட்டர் காலேஜ்லாம் நான் ட்ரை பண்ணவே வேணாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து சாட்டிஸ்ஃபைடு வித் த அலாட்டட் சீட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. தே டு நாட் வாண்ட் டு அப்கிரேட் the college. So you upload the documents online. Physical reporting நீங்கள் பண்ணணும், நீங்கள் செலக்ட் பண்ண இன்ஸ்டியூட்டில் போய். ஸோ எம்சிசி டெஃபினேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரீஸ் கேண்டிடேட்னா அலாட்டட் சீட்டு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு உங்களுக்கு அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்கிரேடேஷன் வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ண கேண்டிடேட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த காலேஜில் போய் டேரெக்டாக ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எப்போ செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஹாப்பி வித் யுவர் அலாட்டட் சீட் அப்படின்னா. ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். அப்படி சீட் கிடச்சிருச்சு, சீட்டை விட விருப்பம் இல்லை, பட் ரவுண்ட் 2ல் இன்னும் பெட்டர் காலேஜ் கிடைக்குமான்னு எனக்கு ட்ரை பண்ணும் போல் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஃப்ளோட். யூ ஆர் வில்லிங் டு அப்கிரேட். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் இன் 2026 கவுன்சிலிங். ஆக்சுவலாக ஃப்ளோட் கேண்டிடேட் கேன் கிவ் வில்லிங்னஸ் ஃபார் அப்கிரேடேஷன் ஆன்லைன் மூலமாகவே. அண்ட் ரவுண்ட் 1ல் அலாட்டட் காலேஜுக்கு இம்மீடியட்டாக ஃபிசிக்கலாக ட்ராவல் பண்ண தேவை கிடையாது ஃப்ளோட் கேண்டிடேட்ஸ். ஸோ யூ ரீடெயின் த அலாட்டட் சீட், வாண்ட் அப்கிரேடேஷன். இந்த கேண்டிடேட்ஸு வில்லிங்னஸ் வந்து யூ கிவ் த வில்லிங்னஸ். ஆன்லைனில் நீங்கள் வந்து வில்லிங்னஸ் கொடுக்குறீங்க. ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கலாக அந்த காலேஜுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. நோ ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் அட் திஸ் ஸ்டேஜ்.
இது எப்போ பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்னா, இஃப் யூ வாண்ட் அப்கிரேடேஷன். இந்த காலேஜ் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. நான் திருப்பி வந்து போய் வேற காலேஜ் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. யூ கீப் திஸ் சீட் ப்ரொவிஷனலி. அத வச்சுக்கிட்டே நீங்க ஒரு அப்கிரேட் பண்ணலாமான்னு நினைக்கிறீங்க. ஸோ ஆன்லைன் ப்ராசஸ் நடக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல. அடுத்த ஆப்ஷன் என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரீ எக்ஸிட். ஸோ இது வந்து ரவுண்ட் 1ல நீங்க பண்ணலாம். யூ டூ நாட் வாண்ட் டு ஜாயின் த அலாட்டட் சீட். அது உங்களுக்கு சுத்தமா புடிக்கல. எனக்கு சீட் கிடைச்சிருக்கு. பட் இந்த சீட் எனக்கு வேணாம். ஸோ இதுல வந்து ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. ஸோ எம்சிசிடி புல்லட்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரவுண்ட் 1 allotted candidates who does not want to join can exit without forfeiture of the security deposit. So you do not want a college. So exit without the forfeiture of security deposit. So you are eligible for round 2 as per the MCC. இது எப்போ பெஸ்ட்னு சொல்லுவேன்னா, இஃப் யூ டோன்ட் வாண்ட் திஸ் ரவுண்ட் 1 சீட் அப்படின்னா. ஸோ எக்ஸாக்டாக எம்சிசி புல்லட்டினில் கொடுத்துருக்க வேர்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டிபெண்டிங் ஆன் வில்லிங்னஸ் ஃபார் அப்கிரேடேஷன் கேண்டிடேட்ஸ் வில் பி டிவைடட் இன்டு 2 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒன்று வந்து ஃப்ரீஸ் கேண்டிடேட்ஸ், நோ அப்கிரேடேஷன், அந்த யூனிவர்சிட்டி எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ ஃப்ளோட் கேண்டிடேட்ஸ், இவங்க வந்து இல்லை எனக்கு வந்து அடுத்த ரவுண்ட் போய் நான் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க. அண்ட் இதில் நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை வந்து இந்த எஃப்ஏக்யூவில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹூ ஆர் ஆல் எலிஜிபிள் ஃபார் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் அலாட்மெண்ட் இந்த எஃப்ஏக்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் பீன் அலாட்டட் அ சீட் பட் நாட் ஜாயின்ட். ஸோ அவங்கள வந்து ஃப்ரீ எக்ஸிட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது தவிர ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் ஹூ டிட் நாட் கெட் எனி சீட் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவங்களும் வருவாங்க. ஸோ இவங்க எல்லாமே ரவுண்ட் 2க்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுவாங்க. சூஸ் ஃப்ளோட் ஆப்ஷன் ஹியர் அப்படின்னா, ஸோ நீங்கள் சப்போஸ் ஃப்ளோட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ரிக்வயர்ட் ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் எம்சிசி போர்ட்டலில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். வில்லிங்னஸ் ஃபார் ரவுண்ட் 2 அப்கிரேடேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுங்கள். அலாட்டட் காலேஜ் அத்தாரிட்டிஸ் உங்கள் அப்லோடட் டாக்குமெண்ட்ஸை ஆன்லைனில் வெரிஃபை பண்ணுவாங்க. காலேஜுக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக போகணுன்னு ரெக்குவயர்மெண்ட் இல்லை இந்த ஸ்டேஜில். பட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது இந்த ஃப்ளோட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா, இவங்க வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்லோட் பண்ணுங்கள். ஒரு பிளர்டு சர்டிஃபிகேட்டோ, ராங் சர்டிஃபிகேட்டோ, இல்லை வந்து கேட்டகரி மிஸ்மேட்ச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடாமல் பார்த்துக்கோங்க. கேட்டகரி மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு, மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் இருந்தால் காலேஜ் குவாரி ரேஸ் பண்ண முடியும் ஆக்சுவலாக காலேஜ்கிட்ட. அப்போ கரெக்டாக டாக்குமெண்ட்டை ரிப்போர்ட்டிங் பீரியட்குள்ளே குவிக்காக ரீஅப்லோட் பண்ணணும் நீங்கள். ஸோ எம்சிசி ஆல்சோ சேஸ் அப்லோடிங் இஸ் மேண்டேட்ரி ஃபார் ஃப்ரீஸ் அண்ட் float candidates and recommends uploading the necessary documents preferably within 2 to 3 days after declaration of the final allotment result. Next final August 26. So 20 to 25 வந்து reporting or joining how you upload the required documents in the freeze, float, free exit பார்த்தோம். 26 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பை த இன்ஸ்டியூட்ஸ் நடக்கும். ஸோ இந்த இடத்துல கவுன்சிலிங் ஆக்டிவிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவும் பெருசாக இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக செய்ய வேண்டியது 25 ஆகஸ்ட்குள்ளே அவங்க ரெக்வயர்ட் ரிப்போர்ட்டிங் ஆர் ஜாயினிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். சாரி. ஸோ 26 ஆகஸ்ட் 2026 வெரிஃபிகேஷன் பை த இன்ஸ்டியூட் மட்டும் தான் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பெருசாக இந்த இடத்துல ஒன்றும் பண்ண தேவையில்ல. இன்ஸ்டியூட்ஸ் தான் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஜாயின் கேண்டிடேட்ஸோட டேட்டாவை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா ப்ரூஃபையும் நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும், அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. 26 ஆகஸ்ட்குள்ளே உங்களோட ரிக்வயர்ட் ரிப்போர்ட்டிங், ஜாயினிங் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். கன்ஃபர்மேஷன், அப்லோடட் டாக்குமெண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அலாட்மெண்ட் ஆர் அட்மிஷன் டாக்குமெண்ட்ஸை சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த டேட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் போதாது, சாய்ஸ் ஃபில்லிங் கம்பல்சரி. ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எம்சிசி வெப்சைட்டை வந்து அடிக்கடி போய் செக் பண்ணிக்கோங்க. 2 இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண மறந்துடாதீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அலோன் டஸ் நாட் கிவ் யூ அ சீட். ஓகே, சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்பர் 2 வந்து சாய்ஸ் ஆர்டர். எந்த ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்க, ரேண்டமாக போட்டுறாதீங்க. பிகாஸ் எம்சிசி அலாட்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் மெரிட் அண்ட் த ப்ரெஃபரன்ஸ் யூ சப்மிட். ஸோ நீட் யூஜி 2026 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டேட்ஸை சேவ் பண்ணிக்கோங்க, கேலண்டரில் மார்க் பண்ணி கூட வச்சுக்கோங்க.
அண்ட் ஃப்ரீஸ் ஃப்ளோட் அண்ட் ஃப்ரீ எக்ஸிட்டை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான டெசிஷன் எடுங்க. கவுன்சிலிங் டேட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கேன் பி அப்டேட்டட் பை த எம்சிசி, ஸோ ஆல்வேஸ் செக் த வெப்சைட் daily. The device notice itself specifically asks candidates to stay in touch with the website only. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி நீட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் த லேட்டஸ்ட் நீட் கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் அப்டேட்ஸ்க்கு. ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.